தம்பிகள் ரசிகர்கள் அப்படின்றதில் நேற்று பண்ணாங்க. அதை நான் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி நடக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லியாச்சு அவங்ககிட்ட, அவ்வளோதான். அது ஏன்னா உண்மைக்கு அது அவங்க குடும்பத்தை பார்க்க பண்ண வருத்தம் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்காக அப்படி ஒரு நடத்தினா கூட பரவாயில்ல, ஒரு கடவுள்கிட்ட போய் வேணும்னா பரவாயில்ல. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கடவுள்கிட்ட போய் குடும்பத்துக்காக வேணும்னா கூட நியாயம். ஒரு படத்துக்காக தன் குடும்பத்தில் ஒருத்தன் போய் இப்படி இருக்கான்னு நினைக்கிறப்ப அந்த குடும்பத்தில் அவங்க பார்க்கணுன்னு இன்னும் மனசு கஷ்டப்படுங்க. அதனால் ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு எந்த கதையில் எனக்கு நடித்தா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணும். எனக்கு அது தெரியுது, அவ்வளோதான். அது மேபி அது எல்லாமே கரெக்டாக அமையுமான்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அமைஞ்சிருக்க எல்லா படமும் எனக்கு கரெக்டாக இருக்குது. அது நான் தான் இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கின்ற மாதிரி அமையுது. ஸோ அதுவரை நானும் முடிஞ்சதுக்கு தேர்ந்தெடுக்கிறேன். இந்த இதுக்கு முன்னாடி என்னோட படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு உறவு சார்ந்து நம்ம மண் சார்ந்து நம்ம குடும்ப சார்ந்து இப்போ படத்தில் இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும். இந்த நேரத்துக்கு இப்போ படம் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. இப்படி ஒரு கதையை நம்ம சொல்லணும்னு தோணுச்சு. அதை நான் தேர்ந்தெடுத்துக்கு அதுக்கான பலனும் கிடச்சிது. கடினமாக உழைச்சோம்னா அது நல்ல இடத்துல கொண்டு எந்த துறையாக இருந்தாலும் அதுக்கான இடத்துல நம்ம வந்து இருப்போம். நம்மளை கொண்டாந்து அந்த மக்கள் வரவேற்பாங்கன்றதில் நான் என் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான பலன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை கண்டிப்பாக இணையலாம். ஆமாம், அது எப்போன்னு சொல்ல முடியாது. இல்லை அது இப்போ அண்ணன் அடுத்து ஒரு பெரிய படத்தை இயக்க போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வாடிவாசல் சூர்யா அண்ணன் படம் அண்ணன் இயக்க போகிறாங்க. கண்டிப்பாக அடுத்து அண்ணன் கூட சேர்ந்து எனக்கு நிறைய ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது பீச்சர் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை சார்ந்த கண்டிப்பாக நான் நடிக்க ரெடியாக இருக்கேன். நாளைக்கு நீங்கள் கூட சொல்லுங்கள், நல்ல கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நடிச்சா பொருத்தமாக இருக்கும்னு நான் நடிக்கிறேன். இந்த அரசியல் சார்ந்து படம் பண்ணுறப்ப அதுக்கு கேரக்டராக நான் கரெக்டாக பொருத்தமாக அவங்களுக்கு விரும்பினான்னு நடிப்பேன். நம்ம அதுக்கு பொருத்தம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு அதுக்கு அந்த அரசியல் சார்ந்த படத்துக்கு நான் பொருத்தமாக இருப்பேன்னு எனக்கு தெரியலை. ஓடிடி கண்டிப்பாக இன்றைக்கி அது ஒரு பெரிய முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி தேட்டருக்கு வர ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் எவ்வளோ டெக்னாலஜிகள் எவ்வளோ விஷயமா நம்ம படங்கள் வந்தாலும் கூட தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள திருவிழா மாதிரி இருக்குது. நேற்று நைட்லேருந்து இல்லை தேட்டருக்கு போனேன். இன்றைக்கும் நிறைய தேட்டருக்கு போயிட்டுருக்கேன். திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ தேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் என்றைக்குமே குறையாதுங்க. நல்ல விஷயம். பட் எனக்கு போகிறக்கான வாய்ப்பு இல்லை. படங்கள் வேலை நிறையா இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறையா இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை இப்போ நான் வெளில போகிறேன் கூப்பிட்ற ஒர்க்கில் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்காங்க. நல்லபடியாக போட்டு எனக்கு வேலை நிறையா இருக்குது. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கடவுள் முயற்சியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சாதான் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படி தான் அம்மன்ற இன்றைக்கி ஒரு ஹோட்டல் இன்றைக்கி எத்தனை பிரான்ச் இருக்குன்றா நான் போயிட்டு எத்தனை பிரான்ச் வேணால் வச்சா மட்டும் ஓடிடாது. மக்கள் ரெஸ்பான்ஸ் தான் மட்டும்தான் ஓடும். எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஒரு 2 நாள் ஓட வேண்டிய படம் 50 நாள் ஓடுதோ, அதே மாதிரி ஒரு உணவகமாக இருந்தால் மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான், மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது இன்னும் கூடுதலாக உணவகங்கள் போயிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இன்றைக்கி நிறைய உணவுகள் இருக்குன்னு அது காரணம் மக்களுடைய சப்போர்ட்டு தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.